நாகை மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய கனமழையின் காரணமாக வேதாரண்யேஸ்வரர் கோவிலுக்குள் புகுந்த மழைநீர் கருவறைக்கு வெளியே வரையிலும் தேங்கி இருப்பதால் பக்தர்களுடைய வருகை அங்கு பெருமளவில் குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இதுகுறித்த களத்தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் லெனின். அந்த பகுதியில் சூழல் என்னவாக இருக்கிறது? குறிப்பாக கோவிலுக்குள் தேங்கி இருக்கக்கூடிய இந்த மழைநீர் இதனால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்பு குறித்தான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள டிக்வலி புயல் காரணமாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களாக தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக வேதாரண்யத்தில் 11 சென்டிமீட்டர் வளையங்களுக்கு இந்த 24 மணி நேரத்தில் பெய்துள்ளது. இதனால் இந்த பகுதியில் பெரும்பாலான பகுதிகள் அனைத்துமே மழைநீர் தேங்கியிருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக நம்ம பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் மழைநீர் அதிக அளவில் தேங்கியுள்ளது. கோவிலில் மழைநீர் வருவதற்கான வசதி இல்லாததால் கோவில் தண்ணீர் தேங்கியுள்ளது. இதனால் பக்தர்கள் அவதி அடைந்து வந்தனர். தொடர்ச்சியாக பெய்து வரும் கனமழையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக முடங்கியுள்ளது. தற்போது கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் வருகை அதிகமாக எப்பொழுதும் இருக்கும். ஆனால் இந்த மழையால் ஐயப்ப பக்தர்கள் பூஜை செய்ய முடியாத அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்குது. கற்பகிரகம், கோயில் வளாகம் பகுதி, அந்த மண்டபம் அனைத்திலுமே தண்ணீர் தேங்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உடனடியாக நகராட்சி நிர்வாகம் அந்த தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற பக்தர்கள் கோரிக்கை வைத்திருக்கின்றனர். நகராட்சி நிர்வாகம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து தண்ணீரை அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை பொதுமக்கள் எழுப்பி வருகின்றனர். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி லெனின்.